இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக்கை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது தெரியாதவங்களுக்கு தான் ஹேஷ்டேக் எதுக்காக பயன்படுது அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில், அடுத்தது ட்விட்டரு, இப்போ யூடியூப்பில் கூட இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் வீடியோவோ அல்லது இமேஜோ ஒரு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. மேக் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஸோ அது மக்கள் மத்தியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, அது டேக் மூலிமா தான் ரீச் ஆகும், எல்லார்கிட்டையும் போய் சேரும். ஸோ அந்த டேக் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சரி, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி டேக்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுலபமாக அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ன்னு தயார் பண்ணுறீங்கன்னா, அது ஆண்ட்ராய்டுன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். மற்ற டேக் எல்லாமே அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உருவாக்குற ப்ராஜெக்ட்டு இல்லை உங்கள் ஃபோட்டோவை கூட சரி, இப்போ இன்ஸ்டாகிராமு, இந்த ட்விட்டர்லலாம் கொடுக்குறீங்கன்னா, அது மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும். சரி, ஏதாவது நீங்கள் அவேர்னஸே க்ரியேட் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா, அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி ஹேஷ்டேக் இருந்தால் தான் ரீச் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு தேவை ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷனு. இதுதான் அந்த அப்ளிகேஷனு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்காகவே மேக் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த சர்ச் பட்டனை கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு 5 வரைக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த +5ன்றதை கொடுத்தீங்கன்னா கீழே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறத இதை கூட டெலிட்டும் பண்ணிடலாம். அந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு தேவையானதை இந்த காப்பி டு கீபோர்டு கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஹேஷ்டேக்கை இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா இது இருக்கிறதுலாம் காலியாகிடும். உங்களோட இது காப்பி கீபோர்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு ஒரு இப்போ ஆண்ட்ராய்டு விஷயமா நீங்கள் அடிக்கடிக்கு மேக் பண்ணுறீங்கன்னா, இதை ஃபேவரேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேக் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த டேக்கோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, கஸ்டம்ஸாகவும் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.